ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக காலையிலேருந்து நிறைய சம்பவம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து யார் யார் பண்ணுறாங்கன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. திவ்யா ஒரு பக்கம் வந்துட்டு அந்த லெட்டரை எழுதுனது இப்போ தான் வந்து அம்பலமானது. அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். திவ்யா கூட சேர்ந்து விக்ரமும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நேற்று எஃப்ஜேவும் கனியும் சேர்ந்து என்னென்ன அட்டுழியங்கள் பண்ணாங்கன்னு அது தெரியும், அது உங்களுக்கு. அது இன்னொரு பக்கம். நைட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்கன்றது இன்னொரு பக்கம். இவ்வளோ விஷயங்களுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன நடக்குதுங்களா? காலையிலேயே வந்து இந்த விஷயம், இந்த லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி தர்மலிங்கம், அதாவது அமித்தையும் விஜய் பார்வதியும் நெருக்கமாக வந்துட்டு வச்சு போர்டில் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா விஜய் பார்வதி டென்ஷனாக இருப்பாங்க. காலையிலே இது யார் இந்த மாதிரி கேவலமாக பண்ணது அப்படின்னு. இது யார் பண்ணியிருக்கா தெரியுமா? வியானா எழுதியிருக்காங்க. கூட யார் இருந்திருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே. ஏன் இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு வார்டனை பற்றி கேவலமாக எழுதுறாங்க. இவர் அசிஸ்டன்ட் வார்டன் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அங்கே நின்று அதை பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லணும். அதை சொல்லாமல் இவர் ஐடியா கொடுத்துட்ருக்காரு. அப்போ கானவனை பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் அசிஸ்டன்ட் வார்டனாக இருக்கீங்க, ஒரு ஸ்கூலோட சீனியரை பற்றி வார்டனை பற்றி அவங்க எழுதுறாங்க, நீங்கள் நேரம் வந்துட்டு அதை வந்து அழிச்சிக்கணுமா இல்லையா அப்படின்னா, இல்லை பார்த்து நான் முறைச்சிட்ருக்கீங்களா அப்படின்னா, வியானா வந்துட்டு ஏன் அவரை திட்டுறீங்க, தமிழம்மா கூட தான் பார்த்துட்டு போனாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே சேர்ந்து, அதாவது இவங்க யூனிட்டியாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கமாக இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த விஜய் பார்வதி கலாய்க்கிறதுக்கு பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப கேவலமாக வந்துட்டு இந்த இணைக்கிறதுல எவ்வளோ மட்டமான ஒரு புத்தி. அதுவும் அந்த லெட்டர்லேயே அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. இதையும் பண்ணது வந்து எஃப்ஜே கூடயே இருக்கிறவர். இந்த மாதிரி இருந்து அவங்கள வந்துட்டு எழுத சொல்லி எக்ஸ்ட்ரா வர அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் வச்சு கலாச்சி விட்டார் காணவனது. இதெல்லாம் ரொம்ப கேவலங்க. இந்த நேரம் நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி அதை டெலீட் பண்ணியிருக்கணும், அதை வந்து அழிச்சிருக்கணும், நீங்களும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இது என்ன நிர்வாகம்னு தெரியலன்ற மாதிரி செம்ம காண்டாக இருப்பார். அப்போ கூட வந்துட்டு அவங்க கீழே வந்து எழுதி முடிக்கிறாங்க. அது வரைக்கும் எஃப்ஜே பார்த்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி வந்து வச்சு செய்யணும். ஏன்னா இது வந்துட்டு முதல் மாணவர்கள் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சுக்கலாமே. ஆனால் திருத்துறது யார்? இந்த வார்டன் இருக்கவங்க தானே. ஸோ நம்ம தன்னோட ஹையரார்க்கியை வந்துட்டு அவங்க கலாய்க்கிறாங்கன்னா இவர் தான் கேட்கணும். இவர் கலாய்க்கிறதுக்கு ஐடியா கொடுத்து எழுத சொல்கிறார். ஒன்றும் சொல்கிறதுக்குல. இதில் இன்னொரு விஷயமும் வந்திருக்கு, நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் அத்துமீறி நிறைய விஷயங்கள் இந்த வாரம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்காமல் இருக்காங்க. அதுக்கு அரோரா என்ன ஒரு இடத்துல வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே ப்ரீ பிளானு, எல்லாமே பிளான். எதுக்காக? ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆசையாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நிம்மதியாக அங்கே பேச முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாவிகளா என்னையா சொல்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வியானா பண்ணுற விஷயங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேப்பர் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை, அதை கிழிக்கிறாங்க. ஸோ இது வந்து மைண்டில் வந்துருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வியானா தான் குத்துவாங்க. எஃப்ஜே பற்றி சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாக வந்து இந்த வாரம்லாம், போன வாரம்லாம் எப்படி இருந்தார் கேப்டனாக இருக்கும்போது, ஐயோ இன்னும் அழகாக பண்ணுறாரு, நம்ம விஜய் சேதுபதியே வந்து பாராட்டிருப்பார். ஆனால் இந்த வாட்டி எங்கே போச்சு? ஸோ இவருக்கும் அந்த பிளான் இருக்கும் பொழுது, சரி வியானா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கூட வேறு யாராவது போயிட்டாங்கன்னா கஷ்டமாயிடுவேன், நம்ம தான் கூட இருக்கணும் சொல்லிட்டு அவர் பண்ணுறாரான்னு தெரியல. டூ மச்சாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு நிர்வாகம் அப்படின்னும்போது அந்த நிர்வாகம் தனியாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக இருப்பாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸு நிர்வாகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் ஒருத்தர் தவிர மீது எல்லாமே அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்களே. இதை வந்துட்டு எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.